வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும், நடிகருமான விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி, அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் சரி, சமூக ஊடகங்களிலும், இணையதளங்களிலும் காரி துப்புகிற அளவுக்கு போயிருச்சு. இதற்கு முழு காரணம் விஜய் தான். இப்போ விஜய் அவர்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல மனு குடுத்திருக்கிறாங்க. அதாவது நெறைய விஷயங்கள சொல்லி அவங்க நெறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனு குடுத்திருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு உள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. இது தனிப்பட்ட அவர் விஜயோட பிரச்சனை. அவருடைய குடும்ப பிரச்சனை. அதனால அத நம்ம விமர்சிக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போனோம்னா, அவர் நடிகராக இருக்கிற வரைக்கும் அவர நம்ம விமர்சிக்க வேண்டாம். விமர்சிக்கவும் மாட்டாங்க பொது இடங்கள்ல. ஆனா, பொது வாழ்க்கை, அரசியல் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் பாதாளத்துல இருந்து தோண்டிருவாய்ங்க. அடியில இருந்தே அடி மட்டத்துல கை வச்சிருவாய்ங்க. இதுதான் இயல்பு. அரசியலுக்குள்ள உள்ள வந்தாலே இதுதான் நடக்கும். வச்சு செய்வாய்ங்க. அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே அவரை தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிதான் நம்ம இங்க சொல்ல முடியும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் பெரும் சரிவை தான் சந்திச்சுட்டு வர்றாரு. அப்படிதானா? அவர்களுடைய ரசிகர்களையும் சரி, தொண்டர்களையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அவர் பக்குவப்படுத்தாம தான் இருந்துட்டு வர்றாரு. அவர் இதுவரைக்கும் அரசியல் வாழ்க்கையில அரசியல் அந்த வழியில இதுவரைக்கும் 50 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. அப்படிதானா? கரூர்ல 41 பேர் ஒரே டைம்ல இறந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி போட்ட மாநாடு இதுவரைக்கும் 50 பேர் வரைக்கும் அவரால மரணம் நிகழ்ந்திருக்குது. அப்படிதானா? அப்போ அது வரைக்குமே ஒவ்வொரு கூட்டங்கள்லயுமே விஜயோட ரசிகர்களை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. என்ன மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சியை தொடங்கி ஒரு தலைவனாக வழி நடத்தி ஒரு மக்களை ஒரு மக்களுடைய குறைகளை தீர்க்க வருகிற ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி வழி நடத்தி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி கூட கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோக்களை காணொளிகளை நீங்க போய் பார்த்தா தெரியும். அந்த கரூர் சம்பவத்தை பத்தி, அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த காணொளிகள் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் நடிகர் வடிவேலு இருக்கிறார் இல்லையா, அவரை விட கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிப்பார் அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வருதா வந்துட்டு தான் இருக்கும். இதற்கு காரணம் முழுக்க 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 விஜய் தான். விஜய் மட்டும்தான் காரணம். அவர் என்ன நினைச்சிட்டு அரசியலுக்குள்ள வந்தார்னா, அதாவது அவரை பின்னாடி ஒரு பின்புலம் இயக்கிட்டு இருக்குது. இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. அவருடைய எண்ணம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவங்க சொல்ற மாதிரி அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு சினிமாவுக்கு திரும்ப போயிடணும். அதுதான் அவருடைய எண்ணம். அதற்கு இடையில என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. அதை அவங்க யார் இயக்குறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அவங்க எடுத்துப்பாங்க அந்த பிரச்சனை. அப்ப இப்படிதான் நகர்ந்து கொண்டு இருக்குது விஜயுடைய சம்பவங்கள். என்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் விஜய் அரசியல் தலைவராட்டு இருப்பார். கட்சி தலைவராட்டு இருப்பார். சிறு சிறு கூட்டங்களை பேசிட்டு போவார். இது நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இதை மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கட்சியை கலைச்சிட்டு போவாரு. இல்லைன்னா கட்சியில எனக்கு இந்த தலைவன் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடுவாரு. ஓடி விஜய் திரும்ப சினிமாக்கே போயிடுவாரு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா விஜய் தான். ஏன்னா கரூர்ல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, 41 பேர் இறந்த அப்புறம் விட்டுட்டு ஓடினார். ஒண்ணு. 2வது, சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு அதற்கு பிறகும் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை நேரில் போய் சந்திக்கல. 2. 3வது, ஒவ்வொரு மேடையிலுமே எனக்கும் கரூரில் நடந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் பேசுகிறாரு. போன மீட்டிங்ல கூட, வேலூர்ல நடந்த மீட்டிங்ல கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க திமுகவை பார்த்து நீங்க என் மீது பழியை தூக்கி போடுறீங்க, கரூர்ல நடந்த சம்பவத்தை என் மீது பழியை தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்கிறார். அப்போ கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, என்ன விஜய் சார்? அப்போ அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படித்தானா? இப்படிதான். அதாவது இப்போ வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் பக்குவம் படுத்தல. அவர் அதாவது ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களுக்கு அறிவு வந்துட்டு ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துட்டாங்கன்னா விஜய் அவர்களுடைய பாடு சங்கலமாயிரும். இவங்க முட்டாளா இருந்தாதான் விஜய் வண்டி ஓடும். புரியுதா? இவங்க கொஞ்சம் தெளிவா வந்துட்டாங்கன்னா விஜய் வண்டி அடிபட்டுரும்.
அப்ப இவர்களை கடைசி வரைக்கும் முட்டாளாகவே வைத்து கொண்டு இருப்பதுக்கு தான் விஜய் வந்து செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுன்னா எல்லா கட்சி தொடங்கும் போதே அவர் சொல்லியிருப்பார். கட்சி தொடங்கி முதல் சம்பவம் நடக்கும் போதே அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு அரசியல்ல வந்துட்டோம், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த பார்வையில போயிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து நம்ம வந்து அசிங்கமாட்டு பேசுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து யாருன்னு காட்டணும், நம்ம வந்து இப்படி ஏறி சாடக்கூடாது, கம்பியில ஏறக்கூடாது, மரத்துல ஏறக்கூடாது அப்படி இப்படின்னு நீங்க வந்து பக்குவப்படுத்திருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் விஜய் சொல்லல எந்த வார்த்தையும். இப்போ வரைக்கும் விஜய் வந்து அந்த தொண்டர்களையும் சரி ரசிகர்களும் சரி சொல்லல, சொல்லவும் மாட்டார். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். ஏன்னா இவங்க இப்படி தற்குறிகளா இருந்தாதான் அவர் பொழப்பு நடக்கும். அதை வந்து அவரு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் ஓடிடுவாரு. நான் ஆரம்பத்துல சொன்னதான் இப்பவும் சொல்றேன். விஜய் அவர்கள் நீங்க வந்து இப்பவே இந்த செகண்டே ஒண்ணு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு நான் தார்மீக பொறுப்பு ஏற்று மன்னிப்பு கேட்கிறேன், அந்த ஒரு பெரிய சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். இல்லையா இப்பவே எனக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நான் அரசியல்ல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நான் திரும்ப சினிமாவுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப சினிமாவுக்கு போனீங்கன்னா இதோட போகும். நான் இப்பவும் சொல்றேன். இல்ல அப்படின்னா இன்னும் நீங்க ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிப்பீங்க. தெருவுல வந்து நிப்பீங்க. உங்களை சீண்டுவதற்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். சரியா? இது நடக்கும். அதனால இந்த கர்ம நீங்க எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம். உங்ககிட்ட இருக்க கோடிக்கணக்கான பணங்களை வைத்து எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கலாம். ஆனா கர்மாவை விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. கர்மா கரெக்டான நேரத்துல கரெக்டான வேலை செய்யும். சரியா? அதனால வந்து திருந்துங்க விஜய் சார், மனம் திருந்துங்க, மன்னிப்பு கேளுங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாகும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.